ஹோட்டலுக்கு நடுவில் ஒரு நதியே என்னன்னா காவிரியிலேருந்து நம்மளால வந்து நமக்கு வேண்டிய உரிமைப்படி நதி வாங்கி மக்களுக்கு கொடுக்க முடியல. ஹோட்டலுக்கு நடுவில் நதி விட முடியுது. இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பண்ணதெல்லாம் விட்டுருவீங்க. தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து ரொம்ப கேவலமாக யார் பேசுனாங்களோ, தமிழர்களை யார் வந்து தமிழ் மொழியை யார் கேவலமாக பேசுனாங்களோ, இந்துக்களை யார் கேவலமாக பேசுனாங்களோ, உங்களுக்கெல்லாம் ஒரு பேச்சு. இந்த காங்கிரஸுக்கு இந்த ரோஷம் இருக்கணும். பெருந்தலைவரை எப்படி ஒரு மாணவன் வந்து தோற்கடித்தானோ அதை போல நம்ம இவர்கள் செய்யணும்னு என்னைக்கு காங்கிரஸுக்கு புத்தி வருதோ நாடு விளங்கும் அன்னைக்குன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸுக்கு புத்தி வருமா அப்படின்னு நினைக்கிறேன். ஏங்க நீங்க வேற இப்போ பேண்ட் சட்டை போட்டு விட்டது யாருன்னு நீங்க கேட்கும்போது காமாட்சி நாயுடுக்கோ மற்றவங்களுக்கோ பதில் சொல்றது, ஒழுங்கா வேட்டி கட்டிட்டு இருந்த தமிழனை பேண்ட் டிஷர்ட் போட வச்சது ஐயா நீங்க தான். தனக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த உலக நாயகன் பட்டத்தை துறந்து விட்டதாக அறிவித்துள்ளார். என்ன யாரும் கூப்பிடாதீங்க. இன்னொன்று வந்து அவர் வந்து விஜயை பார்த்து ஒரு எச்சரிக்கை விடுறாருன்ற அரசியல் ரீதியான தமிழ்நாட்டிற்காக தனது சக்திக்கு மீறி உழைத்து வருவதாக விருதுநகர் சுற்றுப்பயணத்தின் போது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். இது பற்றி திருசக்தியார் கருத்து என்ன? எனக்கு உண்டான சக்தி எங்க வீட்டில், அவருக்கு உண்டானது தனதுன்னு சொல்றாரு. சக்தியை மீறி, ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வந்து கிச்சன் கேபினெட்ல தான் வந்து எல்லாமே முடிவு பண்றாங்க. கிச்சன் அந்த ராஜப்பா கிட்ட கொடுத்துடலாம், யாருகிட்ட இருந்து பிடிங்கி, கரிகாலன்கிட்ட இருந்து பிடிங்கி, ராமச்சந்திரன் கிட்ட இருந்து பிடிங்கி, ரத்னத்துக்கிட்ட இருந்து பிடிங்கி, இங்க எல்லாருமே குடியாத்தன் குமரன் லிஸ்ட்ல வராங்க. எல்லாம் சக்தி மயமா. இப்ப சொல்லுங்க, அவர் என்ன சொல்றாரு? நடுநிலைவாதிகள் உங்க கூட பேசி எனக்கும் வந்துருச்சு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்மார்க் நிறுத்திட்டா, சாராயத்தை நிறுத்திட்டா வருமானம் போய்டு 40,000 கோடி 45,000 கோடி யார் கொடுப்பாங்க? ஒப்பம் கொடுப்பானா? மக்கள் எவ்வளோ செலவு, எவ்வளோ சிரமத்தில் இருக்குது, எவ்வளோ திட்டங்கள் செய்கிறோம், எப்படி நிறுத்த முடியலாம் பேசுகிறாங்கல்ல. இந்த மணலில் மட்டும் எவ்வளோ வருதுன்னு சொன்னீங்க. தமிழன் என்றால் தான் பார்ப்பனன் வருவான், திராவிடன் என்றால் பார்ப்பனர் வரமாட்டான் என்று தொடங்கப்பட்ட ஈவேரா அந்த கட்சியில் இதோ அறிவாலயத்தில் வந்துட்டாலே நான் ஒரு திராவிடன் தான் என்று இந்த கர்ணன் வந்து ஒரு நாள் கூட இந்த கவச குண்டத்தை இறக்கி வைக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு நாள் கூட பூணூல் காட்டாதவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் SV சேகர் தன்னை வந்து திராவிடன் என்று சொல்லி கொண்டதை பற்றி திருசக்தியார் என்ன நினைக்கிறார்? அப்போது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இது வரைக்கும் திராவிடர்களை தமிழ்நாட்டில் யாரும் எல்லோரும் விரும்புவதில்லை. வெற்றி கொண்டான் வருது இல்லை, கங்கை கொண்டான் வருது இல்லை, திராவிடன் கொண்டான். ஆமாம், ஐயா SV சேகர். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். இந்த வாரம் திருசக்தியார் கேள்வி பதில். மதிப்புக்குரிய செவாலியே டாக்டர் திருசக்தியார் நம்மோடு இருக்கின்றார். நிறைய விஷயங்களை பேச வேண்டியதாக இருக்குது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ராவணா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். கடும் மழையிலையும் கடமையாற்றுவது எப்படி அப்படின்னு உங்ககிட்ட தான் கற்றுக்கணும். நிறைய குறுக்கால ஓடின நதிகளை எல்லாம் நீந்தி ஒரு வழியாக வந்து சேர்ந்துருக்கீங்க. அதுக்காகவே ராவணா சார்பாக ஒரு வாழ்த்தை சொல்லி, உங்களுடைய கடமை இருக்குல்ல, உதயநிதி மாதிரி ஓடி ஓடி எப்படி எப்படி இல்லைங்க, யார் மாதிரி? உதயநிதி மாதிரி துணை முதல்வர். ஆமாம். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் என்ன பாராட்டுறீங்களா? எனக்கு புரியல. ஏங்க நான் உங்களை போய் கிண்டல் பண்ண முடியுமா? இல்லை உங்களை நான் பாராட்டு. திருநெல்வேலிக்கே அல்வாவா? இல்ல நீங்க எனக்கு வந்து நீங்க உண்மையிலேயே பாராட்டுறீங்களா இல்ல வேற ஏதாவது நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து துணை முதல்வரோட என்ன ஒப்பிட்டீங்க. இதுக்கு வந்து நான் வந்து பதில் சொல்லாம இருக்கிறது தான் வந்து நல்லதா இருக்கும். அதுக்கு முன்னால் நம்ம வந்து இன்னைக்கு நான் முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து, ஒரு நிமிடம் மௌனம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. என்ன விஷயங்க ஐயா? நான் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்குது, சொல்லுங்கள் நீங்கள். இல்லை இன்னைக்கு வந்து இல்லை, நமக்கு மற்ற விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய நாடகத்துறை நண்பர் டெல்லி கணேஷ் அவர்கள் இறந்து விட்டார். எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் என்னுடைய நண்பர் VKT பாலன் சொல்லிட்டு மதுரா டிராவல்ஸ் மிகப்பெரிய ஒரு அருமையான மனிதர், அவர் இறந்துட்டார். இவங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌனம், அது யதார்த்தமான விஷயம். அது இல்லாமல் அரசியல் ரீதியாக வந்து ஒரு நிமிடம் மௌனம். இன்னைக்கு ஒரு துக்க நாள்.
இன்னைக்கு ஒரு துக்க நாள். அதான் என்ன எதுக்கு துக்க நாள்? நாளை போய் துக்க நாள்ன்றீங்களே. பெருந்தலைவர் காமராஜரை தேர்தலில் தோற்கடித்த நாள் இன்று. திமுகவை சேர்ந்த சீனிவாசன் அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண அரசியலுக்கு புதிதானவர் நிற்க வச்சு அவரை காமராஜரை தோற்கடித்து 1967 இந்த தேதியில தான் இது, அதாவது தமிழ்நாட்டில் திராவிடம் ஆட்சி நிர்வாகத்திற்கு வருவதற்கான அடித்தள நாள் இதுதான். காமராஜர் தோற்றதுனால தானே காங்கிரஸ் கட்சி தோற்றது, திமுக ஆட்சிக்கு வந்தது. அதாவது திராவிடம் ஆட்சிக்கு வந்தது. நம்ம சொல்றது திராவிடம், திமுகன்னு பொதுவாக இல்லாமல் திராவிடம் சொல்றோம். இப்போ திராவிடம் என்று ஒன்று தமிழ்நாட்டில் ஆட்சி நிர்வாகத்தில் உட்கார்ந்த நாள். அதுக்கு ஏன் துக்க நாள் இருந்தீங்க? தமிழக மக்களுக்கு நம்ம அஞ்சலி செலுத்தணும்ல. இதுதான் கிண்டல் வேணான்றது. நேற்று கூட காமாட்சி நாயுடு பேசிட்டு இருக்கிறப்ப நீங்கள் இப்படிலாம் பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறீங்க எதிர்க்க உக்காந்து அப்படின்னா அதுக்கு எங்களால் தான், திராவிட ஆட்சியால் தான். முதல்ல புரிஞ்சுக்கோ. சுதந்திரத்துக்கு முன்னாடி எவ்வளோ காலேஜ் இருந்தது, இன்னைக்கு எவ்வளோ பெரிய கல்லூரிகள்லாம் காலேஜுகள்லாம் இருக்குது. யாருக்கு இருக்குன்னு சொன்னாரா? மக்களுக்காக நாங்கள் கட்டி வச்சிருக்கிறோன்றாரு. ஏன் எல்லாமே அரசு செய்ய முடியாது, எல்லாமே நாங்கள் மக்களுக்காக. யாருடைய மக்களுக்காக? எப்படியோ ஒண்ணு நீங்க பேண்ட் ஷர்ட்டை போட்டு இல்லைங்க. ஒரு அமைச்சர் நம்ம அவர் மிகப்பெரிய நிறைய ஊழல்கள் செய்து சம்பாதித்து 1 லட்சம் கோடி வரைக்கும் சம்பாதிச்சாரு. ஒரு MP அமைச்சராக இருந்தவர், திமுகவை சேர்ந்தவர். எதுக்கு நம்ம வெளிப்படையாவே பேசுவோமே. அண்ணன் ஜெகத் ரட்சகன், அவர் பேர்ல 65,000 கோடி இருக்குங்கிறாங்க, 1 லட்சம் கோடி இருக்குங்கிறாங்க. நமக்கு தெரியல, நமக்கு கணக்கு தெரியாது. 980 கோடி ரூபாய் ஃபெமா, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சட்டத்தில் அவருக்கு 65,000 அந்த மாதிரி ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் சிங்கப்பூர்ல ஒரு டம்மியாக ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணதுக்காக ஃபைன் போட்டது மட்டுமே 980 கோடி, கிட்டத்தட்ட 1000 கோடி. அவர் பேரில் EDயில் வழக்குன்னாங்க, போடுறது வரதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் அக்காடு ஹோட்டல் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு சவிதா டென்டல் மெடிக்கல் காலேஜு, அப்புறம் நிறைய ஹில்டன், நிறைய இன்ஜினியரிங் காலேஜ், நிறைய ரேலா மெடிக்கல் காலேஜ், நிறைய மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் வச்சுருக்காரு. அநேகமாக இந்தியாவிலேயே அதிகமான மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்கிற அரசியல்வாதி மட்டும் இல்லை, மனிதராக அவர் தான் இருப்பார். அது அம்பானி இல்லை, அதானி இல்லை, அண்ணன் ஜெகத்து தான். இப்போ 3 நாளைக்கு முன்னால மகாபலிபுரத்துல கால்டன் சமுத்ரா அப்படின்னு அது 5 ஸ்டார்ன்றாங்க, சில பேர் இல்லை 7 ஸ்டார்ன்றாங்க. ஆக மொத்தம் ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டல், அரண்மனை போன்ற நடுவில் செயற்கையாக ஒரு நதி மாதிரி ஓட விட்டு 2 பக்கமும் தங்க அறைகள். இதுக்கு எல்லா திமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள் எல்லாரும் போய், எல்லாரும் உட்பட, முதல்வர் உட்பட போய் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. முதல்வர் போனதை நான் வீடியோவில் பார்க்கும்போது தெரியல. ஆக திமுகவை சேர்ந்த சேகர் பாபு போன்ற பல நிர்வாகிகள், அமைச்சர்கள், அதாவது சக நிர்வாகிகள், அமைச்சர்கள் போயிருக்காங்க. முதல்வரும் போயிருக்கலாம், தெரியாது. பாதி பேருக்கு அன்னைக்கு இரவு வீட்டுக்கு வந்த உடனே அவ்வளவு மானங்கட்ட வார்த்தையா அவங்க வீட்டுக்கார அம்மாக்கள்லாம், நீ இந்த மனுஷனா இருக்கிற, நீ இந்த மனுஷனா இருக்கிற, அந்த பத்தியா எப்படி வந்துட்டு. அது மட்டும் இல்ல, அங்க எத்தனை மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காரு, இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காரு, ஹோட்டல் வச்சிருக்காரு. ஹோட்டலுக்கு நடுவுல ஒரு நதியே என்னன்னா, காவிரியில இருந்து நம்மளால நமக்கு வேண்டிய உரிமைப்படி நதி வாங்கி மக்களுக்கு கொடுக்க முடியல, ஹோட்டலுக்கு நடுவுல நதி விட முடியுது. இது நீங்கள் நாங்கள் இவங்க தான் பேண்ட்டு போட்டாங்க. திராவிடம் வர்றதுக்கு முன்னால் சுதந்திர காலத்தில் எல்லாரும் கோமணம் கட்டிட்டு இருந்தாங்களா? உங்க தாத்தா, எங்க தாத்தா அப்படி சொன்னா நீங்களே அப்படிதான் இருந்தீங்க. யாரு? இந்த தலைமுறை நாங்க தான் உங்களுக்கு போட கத்து கொடுத்தோன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஒரே வார்த்தையில. யாரு? காமாட்சி நாயுடு சொன்னாரா? ரைட்டு. அவர் திமுகவினர் எல்லாம் அதானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க சொல்லுவாங்க. ஏங்க, திராவிடம்ங்கிறதே இப்போ ஈவேரா தான், ராமசாமி நாயக்கர் தான் ஆரம்பிச்சாருன்னு சொல்லுவாங்க. அவர் தான் சாதி ஒழிப்பு பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அவர் தான் பேர பெருசா வச்சிருக்கிறவரு. அவரே சாதி சங்க மாநாட்டில் இன்னைக்கு மந்திரிங்களே பேசிட்டு இருப்பாங்க. அது அவருக்கு முன்னால நீங்க ரட்டமலை சீனிவாசன், அவர் பேருனா அயோத்திதாசர்லாம் அவங்கெல்லாம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பண்ணதெல்லாம் விட்டுருவீங்க. தாழ்த்தப்பட்ட மக்களை ரொம்ப கேவலமா யார் பேசுனாங்களோ, தமிழர்களை யார் தமிழ் மொழியை யார் கேவலமாக பேசுனாங்களோ, இந்துக்களை யார் கேவலமாக பேசுனாங்களோ, இந்தியா என்ற பாரத தேசத்தை யார் கேவலமாக பேசுனாங்களோ அவங்கள தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு பேச்சு, இதில் நாங்கள் தான் உங்களுக்கு கோமணம் கட்டி விட்டோன்னு பேச்சு வேணாம். அதுக்கப்புறம்
நான் நாகரிகத்தை கடைபிடிக்க விரும்புகிறேன். சரிங்களா? அதனால நம்ம இதை கேள்விக்கு ஒட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் தீகாவில் ஐயா சுபவீர பாண்டியன் கூட இருக்கக்கூடிய ஒரு தோழர் வந்து வழக்கமாக பேசும்போது மாறிடல, நமக்கு டங் ஸ்லிப்ன்ற மாதிரி ரட்டமலை சீனிவாசன்றதுக்கு பதிலாக அயோத்திதாச பண்டிகையுடைய சுயசரிதைன்னு ஒன்று சொல்லிட்டேன். அதை எடுத்து போட்டு என்னை நக்கல் பண்ணி பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி தப்பாக செத்து போன ஒருத்தர் வந்து உயிராக இருக்கும். அவர் 1919 இறந்து போகிறாரு. ரட்டமலை சீனிவாசன் தாத்தா அது பிறகு வந்து எழுதுறாரு சுயசரிதை. அதை நான் சொல்லியிருக்கணும், பேரை மாற்றிட்டேன், இப்படி சொல்கிறார் ஒரு பத்திரிகையாளர்னு அப்படி சொல்லி கிண்டல் பண்ணிக்கிறாங்க. நம்ம தனியாக ஒரு பதிவை போடுவோம். ஆனால் பெயர் மாற்றி சொன்னதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். அதில் கேட்டிருந்த மற்ற எந்த கேள்விகளுக்கும் பதில் உங்களை மாதிரி தான் இப்போ நான் கேட்டால் அதில் கேட்டிருக்கிறேன். எப்போ நீங்கள் பெரியார் இடத்துல வந்து அயோத்திதாச பண்டிகை சிலையை வைக்கணும், அண்ணா இடத்துல வந்து தாத்தா ரட்டமலை சீனிவாசன் பெயரை வைக்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட பட்டாவை திடீர்னு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. திராவிடன்றது அவங்க கொடுத்ததுன்னு தான் சொல்லிட்டீங்க நீங்களே. பட்டாளத்தை நீங்கள் வச்சுன்னா ஆதிக்கம் பண்ணிவிட்டு அந்த 2 பேர் பேரையும் காட்ட மாட்டேங்கிறீங்க, உருவத்தையும் காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறோம். பதில் வருதான்னு பார்ப்போம். நம்ம முதல் கேள்விக்குள்ள வாய் இடர்னதுக்கெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளரை வந்து கிண்டல் பண்ற அண்ணன் சுபவி இல்லை, அவர் இல்லை, அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தோழர். சரி, அது அவங்க வகையறா அந்த கோஷ்டி. புனை மேல் மதில்னு சொல்லும்போது கிண்டல் பண்ணுறதுக்கு வந்து உடம்புல ஆண்மை இருந்துதான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிரும். என்ன பண்ணுறது, அவங்க பேசுகிறாங்க, பேசிட்டோம். நம்ம முதல் கேள்வி, அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உழைப்பு, அவங்களுக்கு பிழைப்பு, இதுதான் வித்தியாசம். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ நல்லது ஐயா, பேசுவோம். நம்ம உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம், யாரிடம் கேட்பது, எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி. சட்டம் என்ன சொல்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். பதில் வாரந்தோறும் பேசுவோம். உங்கள் ராவணா வலையொலியில். இன்னைக்கு இருந்தாலும் அந்த நாளை வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். அன்னைக்கு இல்ல மக்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறோம். ஐயா, ஒரு நாள் இதே மாதிரி 1967 தப்பு பண்ணீங்க. எத்தனை வருஷம்? 57 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் அதாவது வைரமுத்து, அண்ணன் வைரமுத்து, கவிஞர் வைரமுத்து கூட எழுதினார், இருட்டினில் சுதந்திரம் பெற்றோம் இன்னும் விடியவில்லைன்னு. அதே மாதிரி ஒரு கவிதை அவர் தலைமையில் ஒரு கவியரங்கம், அதுக்கு 1 மாதம் முன்னால் நான் கூட பாடியிருந்தேன். அவர் எதேச்சியாக தான் நான் பாடினேன், அதை வந்து அவர் எடுத்து பாடினார். அவர் என்னுடைய வரிகள் எடுத்து பாடிட்டாருன்னு நான் வந்து சொல்லக்கூடாது, அது நியாயம் இல்லை. ஏன்னா அவர் பிரபலமாக இருந்தார், நான் அப்போது பிரபலமாக இல்லை. இதே வார்த்தைகளை வந்து நான் ஒரு கவியரங்கத்தில் நான் பாடியிருந்தேன். அதுக்கப்புறம் 1 மாதத்தில் பார்த்தா எதேச்சியாக அவர் பாடியிருந்தார். அவர் மனசில் அது நான் பாடினது நின்று இருக்கலாம் அவருக்கு, அது வேறு விஷயம். எதுக்காக சொல்கிறேன்னா, அன்னைக்கு இருட்டுச்சு, விடியல் வரும்னு இன்னும் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வரும்போது கூட பார்த்தா இருட்டாக தான் இருக்குது வானம். அதனால் மக்கள் வந்து 1967 நம்ம செஞ்ச தவிர அட்லீஸ்ட் இந்த 57-58 வருஷம் பொறுத்தாவது திருத்திப்பாங்கன்னு எதிர்பார்க்கணும். இந்த காங்கிரஸுக்கு இந்த ரோஷம் இருக்கணும். பெருந்தலைவரை எப்படி ஒரு மாணவன் வந்து தோற்கடித்தானோ அதை போல நம்ம இவர்களை செய்யணும்னு என்னைக்கு காங்கிரஸுக்கு புத்தி வருதோ நாடு விளங்கும் அன்னைக்குன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸுக்கு புத்தி வருமா அப்படின்னு நினைக்கிறேன். ஏங்க நீங்க வேற எங்கேயோ இங்கே நம்ம கிண்டல் பண்ணுவோமா? சரி, இந்த சத்தியமூர்த்தி பவனில் வந்து மாநாடுன்றது வந்து இந்த ஒரு 15 பேர் கூடி ஒரு சமோசா சாப்பிட்டு போகிறது தானே. இந்த சமோசாவை பற்றி நம்ம பேசும்போதெல்லாம் இந்த சமோசா சத்தியமூர்த்தி பவன் சொல்லி கிண்டல் பண்ணுவோம். இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ராவணால பேசுறது எங்கெங்கேயோ பரவடிச்சிங்க. இமாச்சல பிரதேசம் வரைக்கும் யாரோ மொழிபெயர்த்து சொல்லிட்டாங்க போல இருக்கு ராவணா நம்ம திருசக்தியார் கேள்வி பதில. அங்க வந்து முதலமைச்சர் வந்து கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில அவருக்கு சமோசா ஏற்பாடு, முதலமைச்சர் மற்ற கூட இருந்தவங்களுக்காக விருந்தினர்களுக்காக சமோசா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதேவனும் இந்த கூட இந்த பக்கத்தில் எடுபடி கூட இருந்த பாருங்க, நம்ம இங்கே உடன்பிறப்பு மாதிரி அங்கே யாராவது இருந்திருப்பாங்க, காங்கிரஸிலும் உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அந்த சமோசாவை தின்னுட்டாங்க. முதல்வருக்கு வந்து சமோசா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கேட்கும்போது டப்பா காலியா இருக்கு. முதல்வருக்கு சமோசா என்னன்னா இதுக்கு ஒரு விசாரணை, சிஐடி விசாரணை. ஏங்க பக்கத்துல இருந்துகிட்டு செய்யறோம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம இருந்தா தப்பு இல்ல.
அவன் முதல்வரா இருக்காங்க. ஆமா. முதல்வருக்கான வச்சிருக்கிற சமோசாவை அவர் கண் எதிரில் இல்லை அது பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது கண் பார்வையில் இருக்கக்கூடியதை, அவங்களுடைய அந்த இதுல கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியதை, அந்த சமோசாவை எவனோ எடுத்து இன்னைக்கு சமோசா எடுப்பான், நாளைக்கு சொத்தை எடுப்பான், இல்லைங்க, பதவியே நீங்க எடுப்பான். சமோசாவையே பாதுகாக்க முடியாதவர்கள் இவர்கள் சுதந்திரத்தையா பாதுகாக்க போகிறார்கள்? இல்லையா என்னுடைய கேள்வி. அதனால நீங்க காங்கிரஸ் சொன்ன உடனே இந்த சமோசா ஞாபகம் கரெக்டா வந்தது. நம்ம இது வரைக்கும் சமோசா சத்தியமூர்த்தி பவன் சொன்னோம், இல்ல இது தமிழ்நாடு காங்கிரஸை பத்தியான விஷயம் இல்ல, நம்ம திருத்திக்கிறோம். அகில இந்திய காங்கிரஸும் இதான். இமாச்சல் பிரதேசத்திலேயே சமோசா காணாம போயிருக்கு. நல்லதுங்க. ராஜவேலு, திருப்பூர். கோவையில் முதல்வர் கலந்து கொண்ட அரசு விழாவில் தேசிய கீதமோ தமிழ்த்தாய் வாழ்த்தோ இசைக்கப்படவில்லை. முதல்வரை பதவி விலக சொல்வாரா துணை முதல்வர் உதயநிதி? நல்லா கேட்டிருக்காரு. அதாவது அவர் ஆளுநர் கலந்து கொண்ட இதில் விழாவில் வந்து யாரோ வந்து அந்த சீட்டு தவற விட்டுட்டு குனிஞ்சு எடுக்கும்போது ஒரு வரி விட்டுட்டாங்கன்னு சொல்லி ஆளுநர் பதவி விலக வேண்டும், ஆளுநரா ஆரியனரான்னு சொல்லி முதல்வரும் பேசினார். உதயநிதியும் வந்து துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் வந்து ஆளுநர் பதவி விலக வேணுங்கிற அர்த்தத்தில் பேசினார். அதுக்கப்புறம் அதான் கர்ம வினை மாதிரி ஒரு வாரத்துலலாம் வந்து சின்னவர் திருப்பி அடிக்குது பாத்தீங்களா. சின்னவர் மன்னவர் பேசினாரு. ஒரு படத்துல மன்னவர் தான் சின்னவர் தான் வரும். அது மாதிரி முதல்ல மன்னவர் பேசினாரு, பின்னாலேயே சின்னவர் பேசினாரு. சின்னவர் கலந்துகிட்ட கூட்டத்துல இதை விட சொதப்பலா வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது ரெண்டு முறை தவறா வந்து 2 தடவை பாடினாங்க. அதே மொத்தம் ஏதோ ஒரு வகையில தவறு செய்து பாடினாங்க. அப்போ வந்து இதை வந்து பெரிதாக்க வேண்டாம், அரசியலாக்க வேணாம். ஏங்க ஒரு வாரம் முன்னால அரசியலாக்கி அவர் ஆளுநரே பதவி விலகணும்னு சொன்னீங்க, ஆரியனர்னு சொன்னீங்க. இப்ப யார் ஆரியனர் அப்படின்ற கேள்வி வந்துச்சு. இப்ப அதெல்லாம் தாண்டி மன்னவர் சின்னவர் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு அரசு விழால இவங்க பாருங்க, இந்த நம்ம தமிழ்ல சும்மா சாதாரணமா பேசுவது சொல்லுவாங்க, ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்னு சும்மா இந்த அடுத்த தலைமுறையில பேசிப்பாங்க. வடிவேலு வரும், ஆணியே புடுங்க வேணாம் நீ ஒண்ணுன்ற மாதிரி. இந்த தேசிய கீதம் தமிழ்த்தாய் வாழ்த்து, ஏன்னா இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து டேப்பு போடக்கூடாது, இதை வந்து வாயால பாடணும்னு ஒரு அப்போ வந்து ஒரு நிர்வாக ரீதியான ஒரு அறிக்கை, அரசு அறிக்கை வந்து பண்ணது. யார் போட்டது? கலைஞர் ஐயா கருணாநிதி அவர்கள். சரிங்களா? அவரு என்னன்னா அவருக்கு தமிழ் படிக்க தெரியும், பேச தெரியும். இல்ல தமிழ் படிக்க தெரியும். தெளிவா சொல்லுங்க. அப்ப இவங்க 2 பேருக்கும் படிக்க தெரியாதுன்றீங்களா? மகனுக்கும் பேரனுக்கும் ஏங்க நீங்க தப்பா பேசுறீங்க. இப்ப யாருக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. என் பேர் சுந்தர்ராமன் சொன்னா உங்க பேர் ஏகலைவன் இல்லன்னு நான் சொன்ன மாதிரி நீங்க தப்பான அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. நான் அவருக்கு தமிழ் படிக்க தெரியும், அவருக்கு தமிழ் பேச தெரியும். இப்ப உங்களுக்கு அவருக்கு தமிழ் வந்து தமிழ்ல கவிதை எழுதுவாரு, புக்கை எழுதுவாரு, சில சமயம் கொஞ்சம் ஆபாசமா எழுதுவாரு, சில சமயம் ராமானுஜர் பத்தியும் எழுதியிருக்காரு, ஆன்மீகமும் எழுதியிருக்காரு, ஆபாசமும் எழுதியிருக்காரு. அவர் பல்வகையான ஒரு எழுத்தாளர்னு வச்சுங்க. ரைட். மொத்தம் அவருக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சிருந்தது. அந்த தைரியத்தில் அவர் என்ன பண்ணாரு, எல்லாரும் பாடணும், வாயால பாடணும். அதுல வந்து ஒரு நல்ல நோக்கம் இருக்கு, அதை நம்ம பாராட்டுறோம். இந்த டேப்பு போட்டால் எல்லாம் வந்து சும்மா அப்படி டேப்பு தான் போட்டாங்களேன்னு சொல்லிட்டு நிற்பா. 2வது டேப் போடும்போது 2வது வரியிலேருந்து அது ஆரம்பிக்கும், 3வது வரியிலேருந்து ஆரம்பிக்கும், போட்டுட்டு நடுவில் கட் ஆகிடும். இதெல்லாம் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து பாடத்தான் எல்லாருக்கும் மனசில் நினைவு வரும். இப்போ தேசிய கீதத்தை கூட நிறைய இடத்துல அந்த டேப் போடுறதுக்கு பதிலாக பாடணும்னு சொல்கிறது எதுக்காகனா மக்களுடைய மனதில் அது மனப்பாடமாக நினைவில் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு தேசப்பற்று, தமிழ்த்தாய்ங்கிறது மொழிப்பற்று அப்படின்னு அவர் போட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஐயோ தப்பாயிட போகுது, ஏன் பாட போய் எவனுக்கு பாட தெரியும்னு நம்ம பாடணும். இப்போ மற்றவனுக்கு பாட தெரியலன்னு வச்சுங்க. இப்போ நான் ஒரு கூட்டத்தில் இருக்கேன், நான் தேசிய கீதம் ஜனகணமனன்னு ஆரம்பித்தேன்னா பின்னால் யார் பாடுறாங்களோ பாடலையா நான் பாட்டில் தைரியமாக பாடலாம். தமிழ்த்தாய் வாழ்த்து நீராறுங்கடல் கொடுத்தா எனக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா நான் பாட்டில் பாடலாம், பின்னால் சேர்ந்துக்கிறவங்க சேர்ந்துக்கலாம். இப்போ மற்றவங்களுக்கு எவ்வளோ தெரியணும்னு தெரியல, நமக்கு தெரியுமான்னு தெரியல. இது வேற நம்ம ஏதாவது பாட போய் அதில் தப்பு வந்துருச்சுன்னா மற்றவன் பாடினதுக்கே இப்போ நம்ம பதில் சொல்ல வேண்டி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஆணியே புடுங்க வேணாம், தேசிய இது வேணாம், தமிழ்த்தாய் வேணாம்னு விட்டாங்க நிகழ்ச்சியை அப்படின்னு பண்ணிட்டாங்க. இதை கூட அவர் எச்ராஜாவோ என்னமோ பிஜேபியில மற்றவங்க எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ரைட்டு, அரசியல்ல தவறு நடந்தா உடனே அவர் எச்ராஜா சாருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இவங்க கஷ்டம் அவருக்கு என்ன தெரியும்? அவர் நினைச்சா வந்து இங்கிலீஷ்ல பேசி டாட் போட்டுன்னு அவர் ஏதாவது பேசிடுவாரு. இவங்க கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் வடிக்கணும் வேற பார்த்து. இப்ப
பார்க்காமவே பாடணும் படிக்கணும். நம்மளே ஒரு சொன்னோம், எல்லா அமைச்சர்களும் ஒரு தடவை வந்து நீராறுங்கடத்தில் வந்து தனித்தனியா வீடியோல பாடணும் நம்ம சவால் விட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? இது வரைக்கும் அந்த சவாலுக்கு எந்த அமைச்சரும் பதில் சொல்லல. நம்ம எல்லா முதல்வர்ல இருந்து எல்லாருக்கும் சேர்த்து சவால் விட்டோம். அப்பா அப்படி ஒரு உத்தரவு போட்டிருப்பாரு, அது நமக்கே இவ்வளவு சிக்கலா இருக்குன்னு யாருக்காவது தெரியும்? மனசுக்குள்ள திட்டிட்டு இருப்பாங்க, இந்த ஆள் சும்மா இருக்க வேண்டியதான், டேப்பை போட்டு விட்டு போறதை விட்டுட்டு. நமக்கு இப்ப என்ன கவலை இருக்குன்னா, இந்த மேட்டர் நம்ம அதுக்கு முடிச்சிருவோம். நீங்க என்னமோ அவங்க தான் பேண்ட் சட்டை போட்டு விட்டாங்கன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப தமிழ்தாய் வாழ்த்து சரியா பாட வரல, தேசிய கீதம் பாட வரலன்றதுனால தமிழ்தாய் வாழ்த்தும் வேண்டாம், தேசிய கீதமும் அரசு விழாக்கள்ல வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். நாளைக்கு தமிழனுடைய பண்பாடு, தமிழனுடைய கலாச்சாரமான பண்பாடுன்றதை விட கலாச்சாரமான பழக்க வழக்கமான, இப்போ வேட்டி கட்டுறதுக்கு மறந்து போச்சு, வேட்டி கட்ட தெரியலன்னு வைங்க, என்ன நிலைமை தமிழனுக்கு ஆகும் நினைச்சு பாருங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாட வரலன்றதுக்காக தமிழ்தாய் வாழ்த்தே வேணான்னு விட்டுறவங்க, வேட்டி கட்ட சரியா வரலன்னு சொல்லி எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. நாங்கள் ஜீன்ஸு டிஷர்ட்டு, அதுவும் கட்சி சிம்பிள் போட்ட டிஷர்ட் போட்டுன்னு இருக்கு, எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லையே. நாங்க அதை பத்தி யோசிக்கணும். இப்போ பேண்ட் சட்டை போட்டு விட்டது யாருன்னு நீங்க கேட்கும்போது காமாட்சி நாயுடுக்கோ மற்றவங்களுக்கோ பதில் சொல்றது, ஒழுங்கா வேட்டி கட்டிட்டு இருந்த தமிழனை பேண்ட் டிஷர்ட் போட வச்சது ஐயா நீங்க தான். அப்ப ஒத்துக்கணும், சரியா? இப்ப நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னா, ஒழுங்கா வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு இருந்த தமிழனை, பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த பண்பாட்டை வந்து கடைபிடித்த தமிழனை, தமிழ் 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 எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் பேச்சுன்னு சொல்ற இந்த சோகால்டு திராவிடர்கள் வந்துதான், திராவிடம் பேசுபவர்கள் வந்துதான் பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட் போட வச்சாங்க. இப்ப தமிழை யார் வாழ வைப்பது, தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் யார் வாழ வைக்கிறார்கள், யார் வீழ வைக்கிறார்கள் என்பதை தெரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொரு கூடுதலா ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும். முதல் கேள்வியிலே பேசியிருக்க வேண்டியது என்னன்னா, காமராஜர் இன்னைக்கு வந்து தோற்கடித்த நாள் அப்படின்றப்ப பெரியார் சொன்னது ஒரு வார்த்தை, இவங்க தந்தை சொன்ன வார்த்தை, டேய் முட்டா பசங்களை ஏதாவது சொல்றாரு, இன்னொரு 10 வருஷத்துக்காவது இந்த காமராஜர் கையை பிடிச்சிக்குங்க, விட்டுறாதீங்க, தோக்கடிச்சிருங்க, அவர் ஜெயிக்க வைங்கன்னு சொன்னவர் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து மீறிதான் உண்மையிலேயே சொன்ன போனா ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து சொன்ன சில நியாயமான அவருடைய பல கருத்துக்களில் வந்து நமக்கு வந்து கருத்து வேற்றுமை உண்டு. கருத்தியல் ரீதியாக அவர் வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு சிந்தனையில் இருந்தார், அது தேசியத்துக்கு எதிரான சிந்தனையில் இருந்தார் என்பதற்கு ஆதாரங்கள் சாமி சிதம்பரனாருடைய புஸ்தகத்தை படித்து பாருங்க, இதை வந்து படித்து பாருங்க. ரொம்ப ரொம்ப அதெல்லாம் பேசுனா அப்புறம் வந்து தனிப்படை தான் நம்மளை தேடும், சரிங்களா? ஓகே, அது நம்ம வந்து பேசலாம்னா உண்மை அது இல்லை. இப்போ நீங்களும் நானும் நம்ம எச் ராஜா சார் மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க போய் பதுங்கிக்குவாங்க, நம்ம அந்த லெவலில் இல்லை. இப்போ நம்ம போய் பதுங்கிக்கணும், புரியல? அதான் சொன்னேன், நமக்கு வந்து தனிப்படை வந்துடும், அதை விட்டுருங்க. நம்ம வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் அதே சமயத்தில் ஈவேரா வந்து ஆங்காங்கு சில சமூக நீதி யதார்த்தமான விஷயங்களை பேசி இருப்பது உண்மை, நம்ம அதை வந்து மறுக்கல. ஆனா இவங்க அதுல ஒரு உருப்படியான வார்த்தை இல்லைங்க, காமராஜர் கையை பிடிச்சிக்குங்க தான் சொல்ல. அவர் உண்மையிலேயே யதார்த்தமான நல்ல கருத்துக்களை சொன்னார் பாருங்க, அதெல்லாம் விட்டுட்டாங்க. அவர் கொஞ்சம் ஆபாசமா இல்லை கொஞ்சம் வக்கரமா இல்லை வித்தியாசமா இல்லை வந்து அது ஒரு நான் உள்ள போட தயாரா இல்ல, அதை மட்டும் மாத்திரமா முடிச்சுக்கிட்டாங்க, அதை மட்டும் கெட்டியமா. வணக்கம், சப்ஜெக்டை மாத்திரலாமா? சரிங்க ஐயா. மணவாளன் திருவள்ளூர், அதில் வந்து மக்கள் நீதி மைய தலைவர் நடிகர் கமல்ஹாசன் தனக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த உலக நாயகன் பட்டத்தை துறந்து விட்டதாக அறிவித்துள்ளார். என்ன யாரும் கூப்பிடாதீங்க அப்படின்னு அவர் அறிவிச்சிட்டாரு, தியாகம் பண்ணிட்டாரு. அதில் 2 விஷயம் இருக்கு. நான் நீங்க கேட்கறதுனால சொல்றேன், அவர் சொன்னது கரெக்டு, அதாவது சொன்னது உண்மை. இனிமேல் வேணா KH கமலஹாசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. கமலஹாசன் இல்லை KH கூப்பிட்டுருங்க, உலக நாயகன்னு கூப்பிட வேணாம். அவர் ஏன் சொன்னான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இவர் பேசுறதை வச்சுக்கிட்டு இந்த வலைத்தளங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்க, நியாயமே இல்லைங்க. ஒரு மிகச்சிறந்த கலைஞர், அரசியல்ல வந்து இப்பதான் தனித்தடவி அரசியல் கத்துக்கிறார். அவரை போய் உலக நாயகன்னு போறதுக்கு பதிலாக அவர் பேசலாம் வந்து வீடியோ எடுத்து போட்டு உலரு நாயகன்னு போட்டுறான். தப்பா இல்லையா? ஒரு எழுத்து மாறுது, 2 எழுத்து மாறுது. உலக நாயகனை போய் உலரு நாயகன் போட்டு இவர் பேசுறத பார்த்தா மேல இருக்கிற பேசுறத பார்த்துட்டு அதை படிச்சு பார்த்தா இருக்குமோ
பட்டம் கரெக்டா இருக்குமோ அவங்க கொடுத்த பட்டம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வேணும்ட்டு அவருக்கு எதிராக உருவாக்குறாங்க அந்த வலைதளத்துல. நமக்கு அது பிடிக்கல, அது நியாயம் இல்லை. அது அவர் எவ்வளவு வேணாலும் அவர் வந்து எப்படி வேணாலும் அவரோட சிந்தனை இருக்கலாம், அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், கொஞ்சம் பேத்தலா இருக்கலாம், அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம். ஆனா வந்து அதுக்காக ஒரு உலக நாயகன் ஒரு மிகப்பெரிய கலைஞனை வந்து உலக நாயகன் வந்து வலைதளத்துல கிண்டல் பண்றாங்க. இந்த கிண்டலை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக இவர் வந்து சொல்றாரோன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து அவர் வந்து விஜயை பார்த்து ஒரு எச்சரிக்கை விடுறாருன்ற அரசியல் ரீதியான ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு இங்கே சொல்ல விரும்புகிறேன். நடிகர் விஜயை பார்த்து என்ன இப்படிதான் என்ன உலகநாயகன் சொல்லி கட்சி ஆரம்பிக்க வச்சு லெஃப்ட்லயும் இல்லாம ரைட்லயும் இல்லாம மையத்துல கொண்டு நடு ரோட்ல சந்தியில நிறுத்திட்டானுவ. ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு நான் அங்க போய் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ வந்து இளைய தளபதின்னு இப்படிதான் உன்னையும் பட்டம் கொடுத்து இப்போ உன்னை முதல்வராக்குறேன்னு சொல்லி, அதான் முதல்வராக்குற மாதிரி இவர் முதல்வர் ஆயிடுவாருன்ற ஒரு பில்டப் கொடுத்து உனக்கு இப்படிதான் அந்த பட்டத்தை வச்சு சொல்றாங்க. இப்படி வந்து சில வருஷங்களுக்கு முன்னால இந்த பட்டம் கொடுத்து என்ன கொண்டாந்து நடு ரோட்ல நிக்க வச்சுட்டானுங்க. இப்போ உனக்கு பட்டம் கொடுக்குறாங்க, தம்பி கொஞ்சம் பத்திரமாயிரு, உஷாராயிரு அப்படின்னு விஜயை பார்த்து ஒரு அன்பினால வந்து ஒரு அவர் வந்து அதை நாசுக்காக சுட்டி காட்டுகிறார், எச்சரிக்கிறார், அறிவுறுத்துகிறார். ஏன்னா எதாலும் இவரோட சீனியர் இல்லையா, அதனால அறிவுறுத்துகிறார். நடிப்புலையும் சீனியர், வயசுலையும் சீனியர், அரசியல்லையும் அவருக்கு சீனியர். அதனால வந்து ஐயா என்ன நடு ரோட்ல நிறுத்திட்டாங்க, அப்படிதான் பட்டம் உலகநாயகன் சொல்லி என்னை ஏற்றி விட்டு இப்போ ஒன்ன இளைய தளபதினு ஏற்றி விடுறாங்க. அதே நான் நிக்கிற நடு ரோட்ல நீயும் வந்துருவ, ஜாக்கிரதை. எனக்கு அறிவாலயத்தை தவிர வேற கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எதுவும் தெரிய மாட்டிருக்குது, நீ அப்படி ஆயிடாத. அங்க வாசல்ல வந்து ஐயா அப்படின்னு அறிவாலயத்துல கூப்பிடுற நிலைமை உனக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்றேன், எச்சரிக்கிறார். சரிங்க ஐயா. கணபதி சுப்பிரமணியம் அஸ்தனாபுரம் சென்னையிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்காக தனது சக்திக்கு மீறி உழைத்து வருவதாக விருதுநகர் சுற்றுப்பயணத்தின் போது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். இது பற்றி திருசக்தியார் கருத்து என்ன? தமிழ்நாட்டில் தன்னுடைய சக்திக்கு மீறியா? ஆமா, தமிழ்நாட்டிற்காக காக்க ரெண்டு அர்த்தமும் வருது. தன்னுடைய சக்திக்கு மீறி வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறத அவர் சொல்றாரு. ஓ, சக்தின்னா அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா இல்லை, இயல்பாக எனக்கு வர சந்தேகத்தை உங்கள்கிட்ட நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா பொதுவாக இப்போ வந்து சிவன் சக்தி அப்படின்னா என்ன உங்களுக்கு சொல்லுங்க. சிவன் சக்தின்னா என்ன? பரமசிவன் சிவன், பார்வதி வந்து சக்தி. ஆமாம், அதாவது உலகத்தின் தந்தை. அதாவது நான் இந்து மத நம்பிக்கைப்படி சொல்கிறேன். அது சிவன்கிறது உலகத்தின் தந்தை, ஆதி சிவன். அவர் வந்து தந்தை, தாய் வந்து சக்தி. இப்ப சக்தினா யாரு? இப்போ உங்க வீட்டுல சக்தி யாரு? உங்க மிஸ்ஸஸ். என் வீட்டுல சக்தி யாரு? என் மிஸ்ஸஸ். அவர் இப்போ 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 அது படிங்க. நீங்க பண்றதெல்லாம் இருக்கு பாருங்க, ஏதோ ஒண்ணு என்ன நீங்க இன்னைக்கு சபதம் எடுத்துட்டு வந்துக்கிறீங்க, எனக்கு வில்லங்கத்தை ஏற்படுத்தணும். இல்ல அப்பெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, தனது சக்தியை மீறி நான் வந்து உழைத்து வருவதாக சொல்றாரு அவர். தனது சக்தின்னு சொல்றது என்னுடைய தனது கரெக்ட். உங்க வீட்டுல உங்க சக்தி உங்களுடையது, உங்களுக்கு உரித்தானது சக்தி உங்க வீட்டுல. எனக்கு உண்டான சக்தி எங்க வீட்டுல, அவருக்கு உண்டானது தனதுன்னு சொல்றாரு. சக்தியை மீறி, ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வந்து கிச்சன் கேபினெட்ல தான் வந்து எல்லாமே முடிவு பண்றாங்க. இது நான் சொல்லலைங்க, இது என்னுடைய கருத்து இல்லை. இப்படின்னு ஒரு தகவல் வந்து மார்க்கெட்ல வந்து அதிகமா இருக்கு. இது உண்மையா பொய்யா நமக்கு தெரியல. அவங்க வந்து ஏதோ கோயிலுக்கு போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க, அவங்க வந்து அது பண்றாங்க. இப்போ கூட உங்களுக்கு வந்து சமீபத்தில் உங்களுக்கு வந்து கேள்விப்பட்டீங்களா? அதாவது கரிகாலன் ஒருத்தர் இருந்தார். கரிகாலன் தெரியுமா உங்களுக்கு? அதான் துரைமுருகனோட வந்து குடியாத்தம் குமரன். அது கேள்வி இருக்குதுங்க. இல்ல அதை இங்கேயே சொல்லிடுறேன். இல்ல இங்கேயே சொல்லிடுவோம். அது ஒன்றும் இல்லை. இப்போ கரிகாலன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட இந்த மணல் குவாரி வேலை வந்து இன்னைக்கு இன்னொருத்தருக்கு போய் சேர்ந்துருச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ராஜ் காரைக்கால் வந்து கேட்டிருக்காரு. சரிங்களா? அதுதான், அதுக்கும் சேர்த்தே பதில் சொல்லிடுவோம்.
அவர் கரிகாலன் வந்து யாருக்கு வேண்டியவர்? அண்ணன் துரைமுருகனுக்கு வேண்டியவர் நான் சொல்லலை. கதிரானந்துக்கு வேண்டியவர், கார் கொடுத்தாரு, ஹோட்டல் வாங்கி கொடுத்தாரு நான் நம்ம சொல்லலை. குடியாத்த குமரன் சொல்லியிருக்காரு. 60,000 கோடி விஷயத்தில் அவர் பேசும்போது அதெல்லாம் பேசியிருக்காரு. அந்த ஃபோட்டோலாம் கூட இது பண்ணாங்க, ஃபோட்டோலாம் காமிச்சாங்க. கரிகாலன், ராமச்சந்திரன், இவங்க ரத்னம், இந்த 3 பேர் தான் மணல் கடத்தல் வந்து தமிழ்நாட்டில் பண்டதாக சொன்னாங்க. மணல் கடத்தல் இல்லை, மணல் குவாரிகளை எடுத்து நடத்தக்கூடியவர்கள். நீங்கள் நம்ம தப்பாக சொல்லிடக்கூடாது, உரிமையோடு நடத்துகிறாங்க. சரி, அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஆமா, அதாவது மணல் வியாபாரத்தில் ஈடுபட்டார் அப்படி சொல்லுவாங்க. நியாயமா இருக்கா? சரி, மணல் வியாபாரத்தில் ஈடுபட்ட தியாகிகள் அவர்கள், அவங்க இருக்காங்க. இப்போ வந்து இது கரிகாலன் வந்து துரைமுருகனுக்கு வேண்டியவர், ராமச்சந்திரனும். இந்த ராமச்சந்திரன்றவர் தான் SR குரூப்னு ஒரு இது வச்சிருக்காரு. அவருடைய நிறுவனங்கள் ஏதோ ஒன்று வச்சிருக்காரு. என்ன பண்ணாரு? கோயம்புத்தூர்ல வந்து கணபதி ராஜகுமார்னு திமுக கேண்டிடேட்டுக்கு எதிராக அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு 100 பேர் அவர் அனுப்பிச்சிட்டாருன்னு ஒரு தகவல் இருக்கு. நான் சொல்றது வந்து ஒரு பத்திரிகை செய்தியை அடிப்படையாக கொண்டு நான் சொல்கிறேன். ஏதாவது யாராவது வழக்கு போடணும்னா வழக்கம் போல அந்த பத்திரிகை மேல போட்டுட்டு அப்புறம் தான் என் பேர்ல போடணும். நான் பத்திரிகை செய்தியை படிச்சுட்டு சொல்றேன். அந்த பத்திரிகை என்ன எழுதிருக்காங்கன்னா, SR குரூப்ஸ் ராமச்சந்திரன் வந்து தன்னுடைய ஊழியர்கள் 100 பேர் அனுப்பிச்சு கோவையில அண்ணாமலைக்கு இந்த MP தேர்தலில் கணபதி ராஜகுமார் திமுக வேட்பாளருக்கு எதிராக வேலை செய்ய சொன்னார். ஸோ அவர் பேர்ல ஒரு கோவம் ஆள்பவர்களுக்கு உண்டு. இவங்க 2 பேருமே யாரு? 2 பேரோ 3 பேரோ இவங்க எல்லாருமே துரைமுருகனுக்கு வேண்டிய ஆட்சி. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? ராஜப்பான்னு சீர்காழியில ஒருத்தர், ராஜப்பான்னு ஒருத்தர், சரிங்களா? அந்த சீர்காழிக்காரர். சீர்காழி யாருடைய பிறந்த ஊரு? கிச்சன் இல்லையா? அவங்களுடைய தம்பி கூட வந்து அவர் வந்து உழைத்து முன்னேறி வந்து அரசாங்கத்துல மருத்துவ சேவைத்துறையில் வந்து மாநகராட்சி இல்ல, அது வந்து ஒரு உயர் பதவியில இருக்கார், சரிங்களா? அவரும் இருக்காரு. அது அவருடைய திறமையிலையும் உழைப்பிலையும் வந்தார். நம்ம ஒன்றும் அவருடைய நம்ம வந்து அவர் வந்து ஏதோ ஆளுங்கட்சி குடும்பத்துல இருக்கிறதுனால வந்தார் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். அவர் உழைப்பிலையும் திறமையிலையும் தான் வந்தாரு. எதேச்சியா இந்த சமயத்துல ஆட்சியில் இருக்கும்போது வந்தார் அவரு. இந்த அம்மாவுடைய ஒரு அம்மா, அந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய ஒரு அம்மா, கரெக்டா உங்களுக்கு சொல்லணும்னா சக்தி. அந்த சக்தியோட கூட படிச்சவங்க திருவாலங்காட்டுல பள்ளிக்கூடத்துல ஒரு அம்மா, கமலஜோதின்னு ஒரு அம்மா. அந்த அம்மாவுடைய புருஷன் தான் அங்க உள்ள திமுக ஏதோ ஒன்றிய ஏதோ நிர்வாகி, ஏதோ தேவேந்திரன் ஒருத்தர். அந்த தேவேந்திரனுக்கு சொந்தக்காரர் தான் இந்த ராஜப்பா. இப்ப என்ன பண்ணிட்டாங்களா, எங்கேயோ சுத்தி போகுது, சரிங்களா? 160 கோடி ரூபாய் கொடுத்து தமிழ்நாட்டுல வந்து 4 மண்டலங்கள் மணல் குவாரிகள், சென்னை மண்டலம் 1, இதே மாதிரி 4 பிரிச்சிருக்காங்க. இந்த 4 மண்டலத்திலையும் வந்து அந்த ராஜப்பா கிட்ட கொடுத்துடலாம். யாருகிட்ட இருந்து பிடிங்கி? கரிகாலன்கிட்ட இருந்து பிடிங்கி, ராமச்சந்திரன் கிட்ட இருந்து பிடிங்கி, ரத்னத்துக்கிட்ட இருந்து பிடிங்கி, இங்க எல்லாருமே குடியாத்தன் குமரன் லிஸ்ட்ல வராங்க துரைமுருகன் வகையில. இப்ப ராஜப்பா கிட்ட சீர்காழி பின்னால் வந்து அவருக்கு பின்னால ஏதோ ஒரு சக்தி இருக்கு, கொடுத்துட்டாங்க. இல்ல அந்த 160 கோடியும் கொடுத்து வாங்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. 160 கோடி அரசாங்கத்துக்கு கட்டி அவர் எடுத்துறாரு. இப்போ நம்ம இவர் வந்து போய் துரைமுருக அண்ணன் வந்து அங்க மேலிடத்துல போய், என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, அந்த ராமச்சந்திரன் எவ்வளோ நமக்கு கட்சிக்கு நல்லது பண்ணியிருக்காரு, ஏதோ அவர் பேர்ல சின்ன சின்ன ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு கோயம்புத்தூர் அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவரை வந்து இப்படி போட்டு தள்ளிட்டீங்கன்னா என்ன அப்படின்னு சொன்ன உடனே போனா போதுன்னு அவர் சக்தியை கும்பிட்டு வரம் வாங்கி என்ன பண்ணாரு, சென்னை மண்டலம் மட்டும் அந்த ராமச்சந்திரனுக்கு கொடுக்கலாம். ஆனா ஒண்ணு, ராஜப்பா பேர்ல தான் கொடுப்போம். அவருக்கு ராமச்சந்திரனுக்கு போனா போது சப்கான்ட்ராக்ட், ராஜப்பாவுக்கு கீழே கை கட்டி வேலை செய்யணும். ராமச்சந்திரன் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டுன்னு இருக்கிறாரு ராமச்சந்திரன். எஸ்ஆர்னு சொல்லக்கூடிய அந்த ராமச்சந்திரன். பாக்கி 3 மண்டலமும் அவருக்கு கொடுத்தா அவர் என்ன பண்றாரு, அவர் ஒன்றும் நடத்துறது இல்லை, அவர் கையில வந்துடுச்சு. நீங்க இந்த 160 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு அவர் செலுத்தி இதை வந்து அவர் பேர்ல எடுத்திருக்காரு இல்லையா, இதுல அள்ளக்கூடிய மணல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து 5000 கோடிங்கிறாங்க, 8000 கோடிங்கிறாங்க. இப்ப குடியாத்த குமரனை கேட்டா 60,000 கோடி சில 3 வருஷத்துலங்கிறாரு. அப்ப வருஷத்துக்கு 20,000 கோடி. நமக்கு அந்த கணக்கு தெரியாது, நம்ம மணல் அள்ளினது இல்லை, நம்ம பீச் மணலையே அள்ளினது இல்லை, கை அழுக்கா போயிடும் சொல்லி நம்ம அள்ளினது இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாது.
அப்போ ஒரு சராசரியாக 20,000 கோடி, 160 கோடி அரசுக்கு, ஆண்டுக்கு வந்து 20,000 கோடி யாருக்கும் இப்போ எல்லாம் சக்தி மையம், எல்லாம் சக்தி மயமா. இப்ப சொல்லுங்க, அவர் என்ன சொல்றாரு முதல்வர், எனது சக்தியை மீறி நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முயற்சி செய்கிறேன், பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். இப்ப பதில் சரியா இருக்கு. இப்போ அதாவது இல்ல கரெக்டா தான் நான் யோசனை பண்ணது, இப்படி ஒரு கால் இருக்குமோன்னு நமக்கு தெரியாது. இதுல இந்த கிச்சன் கேபினெட் உண்மையான்னு தெரியாது, ராஜப்பா, ஏன்னா இதெல்லாம் நான் பத்திரிகை செய்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ராஜப்பா செய்தி வந்து ஐயா நான் வந்து வலைதளத்துல இருந்து பிக்கப் பண்ணல, அச்சு பத்திரிகையில வந்த செய்தியை நான் சொல்றீங்க. ஆமா. சோ ஆக மொத்தம் அங்க சக்தி வந்து இப்போ வந்து அது பெரிய ஒரு நம்ம வாழ்த்த வேண்டிய விஷயம். சிவன் காலத்துல இருந்தே இருக்கு. சிவன் காலத்திலேயே சக்தி வந்து சிவன் பெருதா சக்தி பெருதான்னு, அது சக்தி தான் பெறுது, நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதுதான். சக்தி தான் பெறுது, ஒத்துக்க வேண்டியதா. அது நம்ம மட்டும் ஒத்துப்போம், முதல்வரும் ஒத்துப்பார், அவரும் நம்மள மாதிரி தான். என்னன்னா இந்த நடுநிலைவாதிகள் அப்படின்னு ஒரு பெரிய ரைட்டர்லாம் இருக்காங்கல்ல, என்ன சொல்றீங்க, நடுநிலை வியாதிகளா? இல்லங்க ஐயா, இல்லங்க நடுநிலைவாதிகள். என் காதுல நடுநிலை வியாதிகள் கொஞ்சம் தப்பா வர மாதிரி. பரவாயில்ல. நடுநிலை வாதிகள், நடுநிலைவாதிகள் உங்க கூட பேசி எனக்கும் வந்துருச்சு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்மார்க் நிறுத்திட்டா, சாராயத்தை நிறுத்திட்டா வருமானம் போடு, 40,000 கோடி 45,000 கோடி யார் கொடுப்பாங்க? ஒப்பம் கொடுப்பானா? மக்கள் எவ்வளவு செலவு, எவ்வளவு சிரமத்துல இருக்கு, எவ்வளவு திட்டங்கள் செய்யறோம், எப்படி நிறுத்த முடியலாம் பேசுறாங்கல்ல. இந்த மணல்ல மட்டும் எவ்வளவு வருதுன்னு சொன்னீங்க? அதான் சொல்றேன், எனக்கு தெரியாது. குமரன் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். இல்ல அதுதாங்க ஐயா, அது அரசே நீங்களே நடத்தினீங்கன்னா எதுக்கு ஒருத்தன்ட்டு 160 கோடி நீ வாங்கிக்கணும், அவன் ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு 20,000 கோடி அவன் எடுத்துக்கிட்டு போகணும். ஏன் அது நாட்டுக்கு வந்துச்சுன்னா குடிக்கிறது நிறுத்தினாக்கா நாட்டுக்கு மக்களுக்கு அரசுக்கு வந்துருச்சு. ஏங்க 8 லட்சம் கோடி மக்கள் தலையில கடன் இருக்குது, அதெல்லாம் அடைச்சிட்டு நீங்க வந்து மக்களை நிம்மதியாக வாழ்வதற்கு நீங்கள் சதி செய்கிறீர்கள். ராவணா சதி செய்கிறது, அரசுக்கு எதிராக சதி செய்கிறது, திராவிட மாடலுக்கு எதிராக சதி செய்கிறது. 8 லட்சம் கடனையும் நீங்க ஒரே வருஷத்துல அடைச்சிட்டு மக்கள் சுதந்திரமாக நிம்மதியாக வாழ்வதற்கு நீங்கள் வந்து இந்த அரசுக்கு எதிராக சதி செய்கிறீர்கள். உங்க பேர்ல எந்த நேரத்திலையும் வழக்கு வரலாம். அப்படி வழக்கு வந்ததுன்னா ஐயா நான் A2 இல்ல, நான் சாட்சி. நான் A2 இல்ல, நான் சாட்சி. 5 வருஷத்துல 8 வருஷத்துல சாதாரண ஊதியம் அடைச்சிட்டு போயிடலாம் கடனை அப்படின்னு சொல்ல வரேன் நான். சரி, அதுதான் சொல்றேன். இறுதி பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில். இதுல இறுதியாக ஒரு கேள்வி, உங்களால பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்க. மதுரையிலிருந்து தொடர் கதிர் நிலவன் ஒருத்தர் வைக்கிறார் அந்த கேள்வியை. தமிழன் என்றால் தான் பார்ப்பனன் வருவான், திராவிடன் என்றால் பார்ப்பனர் வரமாட்டான் என்று தொடங்கப்பட்ட ஈவேரா அந்த கட்சியில் இதோ அறிவாலயத்தில் வந்துட்டாலே நான் ஒரு திராவிடன் தான் என்று கர்ணன் ஒரு நாள் இந்த கர்ணன் வந்து ஒரு நாள் கூட இந்த கவச குண்டத்தை இறக்கி வைக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு நாள் கூட பூணூல் காட்டாதவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் S.V. சேகர் தன்னை வந்து திராவிடன் என்று சொல்லி கொண்டதை பற்றி திரிசக்தியார் என்ன நினைக்கிறார்? கொஞ்சம் சங்கடமான கேள்வி. எனக்கும் சங்கடமான கேள்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து 40 வருடங்களாக நானும் அவரும் ஒரே நாடகத்துறையில் இருந்தோம். ஒன்றா ஒரே மேடையில் நடித்தது இல்லையே தவிர நாடகத்துறை நண்பர். அதை தவிர எனக்கு வந்து தனிப்பட்ட முறையிலும் அவர் குடும்ப நண்பர். பட் அது வேற, அரசியல் வேற. நம்ம அதை எப்போவுமே தெளிவாக இருப்போம். அதில் நம்ம யாரு கூடலாம் நட்புல இருக்குமோ அவங்கள தான் அவர் பேசியிருந்தார் ஒரு விஷயமா. இன்னைக்கு இந்த கேள்வி வந்திருக்குது. தவிர்ச்சணும்னா அவர் வந்து ஏகலைவனுக்கு இந்த கேள்வியை வைத்தேன், இவர் வந்து தவிர்த்து விட்டார்னு பொது வெளியில எழுதுவான். யோசனை பண்ணிட்டு உட்காந்து. இல்ல அது மட்டும் இல்ல, நானும் ஏன் வந்து நீங்க கேட்கும்போது பதில் சொல்லலைன்னா, உடனே S.V. சேகர் அவருடைய நண்பர்னு மட்டும் இல்லாம
அடுத்தது உடனே அதுக்கு வேற ஒரு காரணத்தையும் சொல்லி அதனால தவிர்த்தாருன்னு சொல்லிடுவாங்க. ஆமா ஆமா, சாதி ரீதியா. சரி, நமக்கு அதெல்லாம் ஒரு சாதியும் கிடையாது. நமக்கு ஆண் சாதி பெண் சாதி இவ்வளவுதான். அதுவும் நம்ம பெண் சாதியை பத்தி தான் நம்ம கவலைப்படுவோம். நமக்கு அந்த மற்ற பிரச்சனைகள்லாம் இல்லை. இணைவி துணைவி பிரச்சனை, அந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா பிரச்சனைகள்லாம் நமக்கு கிடையாது. இல்ல, சரி, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஜாலியா இருக்கிறீங்க. ஆமா, நமக்கு ஏன்னா நமக்கு அது ஒன்னே நமக்கு சரியா இருக்கு. நம்ம வாழ்க்கை கரெக்டா ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இத போய் இதுக்கு மேல சிக்கலாக்கி கூடாது. சரியா? அப்போ ஒரு எஸ்.வி. சேகர் அவர் சொன்ன விஷயம் கொஞ்சம். எஸ்.வி. சேகரும் அவரும் நிறைய கட்சியில இருந்திருக்காரு. அதாவது நிறையனா அதிமுகல இருந்திருக்காரு, பாஜகல இருந்திருக்காரு. அவர் திமுகவோட என்னை பொறுத்தவரை எனக்கு நெருக்கமா இருப்பார். கலைஞர் இருக்கும் பொழுதே நெருக்கமாக அவரே அவருடைய 3500 4,000வது அந்த நாடக விழாவில் கலைஞர், துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், நல்லி ஐயா அவர்கள், குப்புசாமி செட்டி அவர்கள், என்ன திருசக்தி சுந்தரராமன் ஆகிய தமிழக அரசியல் பத்திரிகை நடத்தியிருந்தேன். இப்போ 2010 என்னமோ அப்போ ஒரு விழா ஏற்பாடு பண்ணி அந்த விழாவில் கலந்து கொண்டோம். ஸோ எதுக்காக சொல்லணும்னா, அவருக்கு இந்த கட்சி அரசியலை தாண்டி இந்த தனிப்பட்ட ஒரு கலைஞரிடமும் கலைஞர் குடும்பத்திடமும் ஒரு நட்பு மரியாதை உண்டு அவருக்கு. அது ஒன்றும் தவறுன்னு நம்ம சொல்லலை. நம்ம அரசியல் வேறு, நட்பு வேறு. ஒருத்தர் கூட நட்புல இருக்குது, தவறு ஒன்றும் தவறில்லை. ஆனால் இப்போ அவர் என்ன பேசியிருக்காரு அங்கே வருவோம். நம்ம இதெல்லாம் நண்பர் நட்பு இதெல்லாம் விட்டுருவோம். நம்ம பேசுறத மட்டும், அவர் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். கொஸ்டின் பேப்பர் என்னவோ அதுக்கு மட்டும் ஆன்சர், எக்ஸ்ட்ரா ஆன்சர் கொடுக்கக்கூடாது நம்ம. அதனால அவர் என்ன சொல்றாரு, எல்லோரும் விரும்பும் திராவிடன் ஆகிவிட்டேன், அவர் சொன்ன வார்த்தை திராவிடனாக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறது, ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தையை ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இதுவரைக்கும் திராவிடர்களை வேற யாருமே விரும்புறதில்லை, எல்லோரும் விரும்புவதில்லை. திராவிடம் என்றாலே மக்கள் வெறுக்கிறார்கள். இப்ப திராவிடம்னா திராவிடம்னா அங்க முதல்ல வர்றது திமுக, அதுக்கப்புறம் பின்னால அதிமுக, மற்ற யாரெல்லாம் திராவிடம்னு பேர் வச்சிருக்காங்களோ எல்லாரும் வருவாங்கன்னு வச்சுங்க. அதான். பட் அதுல லீடர் யாரு, ஆட்சியில் இருக்கிறது யாரு? திமுக. முதல்ல திராவிடம்னு ஆரம்பிச்சவங்க தானே திராவிட கழகம். அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக பார்த்தால் திமுக. அங்க நின்றுட்டு அறிவாலயத்தில் நின்று பேசுறாரு, அப்ப அது திமுக தான் நினைச்சு பேசுறாரு. சப்போஸ் அவரே லாய்ட்ஸ் ரோட்ல போய் பேசினாருன்னா அதிமுக நினைச்சு பேசுறாரு சொல்லலாம். அவர் அறிவாலய வாசல்ல அறிவாலயம்னு போட்டிருக்கு, அது கரெக்டா வாசல்ல நின்று பேசுறாரு. எல்லோரும் விரும்பும் திராவிடனாக இருப்பேன். அப்போ அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இது வரைக்கும் திராவிடர்களை தமிழ்நாட்டில் யாரும் எல்லோரும் விரும்புவதில்லை. இனிமேல் மக்களுடைய விருப்பப்படி நான் திராவிடனாக இருப்பேன். இப்போ எனக்கு என்னன்னா, கொஞ்ச நாள்ல அநேகமா, அதாவது எஸ்.வி. சேகர் வெற்றி அவருக்கு வாழ்த்துக்கள். அந்த புதிய முயற்சியில் அவர் ஒரு புது அசைன்மெண்ட்ல போயிருக்காரு. எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு திராவிடனாக இருப்பேன். அதாவது இதுக்கப்புறம் பாஜகவிலிருந்து வெளியே வந்து விட்டேன்னு சொல்றாரு. அவருடைய சுய விருப்பம். அதுல அவர் சேரும் போதும் நமக்கு அவருடைய இஷ்டம். அதிமுக இருந்தாரு, நடுவுல பொதுவா இருந்தாரு, அப்புறம் பிஜேபியில இருந்தாரு. அப்புறம் இப்ப அவர் ஏதோ காரணங்கள்னால சரியான முக்கியத்துவம் கிடைக்கவில்லைங்கிறதுனால வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு, ரினியூ பண்ணலன்னு சொல்றாரு. அவருடைய சுய விருப்பம். இப்ப திமுகவில் அவர் இணைந்தால் கூட அது அவருடைய சுய விருப்பம். ஆனா எனக்கு என்னன்னா, எல்லோரும் விரும்பும் திராவிடர்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் தெரியுது. இது சரி, ஒரு கால் இப்படி இருக்கலாம். இதுக்கப்புறம் எனக்கு என்னன்னால், இப்போ எல்லா அமைச்சர்களுக்கும் திடீரென்று எஸ்.வி. சேகர், அதாவது முதல்வர் தலைமையில் அவருடைய அந்த இதெல்லாம் பண்றான்னு இருக்காரு. ஏதோ ஒரு 7000வது நாடக விழா நடத்துறதுக்காக தான், அழைப்பிற்கு தான் அந்த 200 அமைப்பாளரோட சேர்ந்து போயிருக்காரு அவரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அவருக்கு எந்த புதிய முயற்சியாக இருந்தாலும் நம்ம அவரை வாழ்த்துறோம். அவர் நண்பர், அவர் நல்லபடியாக அவருடைய முயற்சி வெற்றி பெறணும்னு. எனக்கு என்னன்னா, அந்த முதல்வர் தலைமையில் இது வரும்போது, இந்த விழா நடத்தும் போது எல்லா திராவிட அமைச்சர்களையும் கூப்பிட்டு அநேகமா பூணூல் அணிவித்து விடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன் அப்படி எதிர்பார்க்குறீங்க? எல்லோரும் விரும்பும் திராவிடனாக இருக்கானா?
இது இப்ப யாருமே விரும்பலன்னு தானே அர்த்தம் சொன்னேன்ல. அப்ப எல்லாரும் விரும்புற மாதிரி இருக்கணும்னா அப்படின்னா இவர் தான் பூணூல் அறுத்துக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அங்க போய் நிக்கணும்னா அவங்கள மாதிரி அதே எப்படிங்க அவர் தான் வெளியே கரெக்டா வந்து இப்படி காமிச்சுதானே வந்து அவர் வந்து அது அவரு வெளிப்படுத்தி அவருடைய சுய விருப்பம் அது அப்படித்தானே இருப்பாரு அவரு. அதுல ஒன்றும் தப்பு நம்ம சொல்ல முடியாது. தேசிய கொடி கூட இங்க குத்திருப்பாரு, இப்போ இல்ல ரொம்ப வருஷமாவே குத்திருப்பாரு அவரு, அவரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது எல்லாருக்கும் அப்போ வந்து இந்த விழாவுக்கு எனக்கு வந்து இப்போ என்ன கவலைன்னா, சரி அமைச்சர்கள் பரவாயில்ல, அவங்க ஒரு நேரம் இப்போ செஞ்சி மஸ்தான் கூட வந்து பாவம் இது இப்போ மந்திரி பதவி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு திருநள்ளாறு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கார். நான் அவரை மிகவும் மதிக்கிறேன். அவர் வந்து மத ரீதியில் இஸ்லாமியராக இருந்தாலும் முன்னாலேயே வந்து ஸ்டாலின் முதல்வருக்காக போய் ஒரு கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தார். இப்போ அவரும் அவருடைய மனைவியும் போய் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் ஐயா அமைச்சர் பதவி போயிடுச்சு மறுபடியும் கிடைக்கணும்னு நினைச்சு வேண்டி இருக்கலாம். எதுக்காக போவாங்க திருநள்ளாருக்கு? எது திருநள்ளாறு சனீஸ்வரன் கிட்ட இருந்து பரிகாரம் வேணும்னு சொல்லி போவாங்க. அதான் ஆயிடுச்சேன்னு சொல்றீங்களா? இல்ல எனக்கு புரியல. இல்ல எனக்கும் தெரியாம கேக்குறேன். திரும்ப ஒரு வேளை கும்புறேன் என்ன சிக்கல்ல இழுத்து இல்ல இப்படி இருக்கலாம். ஐயா என்னை பிடித்த சனியன் விட்டு விட்டதே அப்படின்னு சொல்லி அதுக்காக நன்றி தெரிவித்து நமக்கு தெரியாது அவர் எதுக்காக போனார், நமக்கு தெரியாது. நான் எதுவும் பேச மாட்டேன். இல்லைங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வரேன். அவரு ஒரு அந்த சனியன் எனக்கு விட்டது, இனிமேல் என்னுடைய வாழ்க்கை செழுமையாக அப்படி நினைச்சு கூட போயிருக்கலாம் அவர். இல்ல வந்து மறுபடியும் நான் அமைச்சராகணும்னு நினைச்சு போயிருக்கலாம். எதுவுமே நமக்கு தெரியாது. அவர் என்ன பர்சனலா போனார் நமக்கு தெரியாது. அதனால வந்து அதே மாதிரி எல்லாருக்கும் பூணல் போடும்போது எனக்கு என்னன்னா கவலையா இருக்குன்னா எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தர் இருக்காரு, அவரு அதுல கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா? உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க யாரு? ஆசிரியர் ஐயா. இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச அவரும் வந்துடுறாரு. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அவரை ஆக்கணுமா வேண்டாமா? ஆசிரியர் வீரமணி இல்ல ஆசிரியர் வீரமணி உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கிறாரு. எங்க வீட்டு பக்கத்துல தான் 4 தெரு தள்ளி தான் இருக்காரு. அதான் நீங்க ஒரு மார்க்கமா இருக்கிறீங்க. ஆமா, அது நான் வரும்போதே ஒரு திராவிட வாசனைன்னு சொல்லாம வாடைன்னு சொல்லாம, வாடைன்னு சொன்னா தப்பா போயிடும், வாசனைன்னு சொல்லுவோம். இது அது வரலாம் உங்களுக்கு. அது காரணம் அங்கதான், அந்த பகுதியிலேருந்து நான் வர்றேன், அவர் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து நான் வர்றேன். அதனாலதான் இல்லை எதுக்காக சொல்றேன்னா அவரை கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா? இப்ப எஸ்வி சேகர் அங்க போய் இப்ப திராவிடத்திற்கு பூணூல் அப்போ எஸ்வி சேகர் அங்க போனதுடைய அந்த பணி என்ன? திராவிடத்துக்கு பூணூல் மாட்டுவதற்காக எஸ்வி சேகர் சென்றிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. அவருடைய அந்த முயற்சி வாழ்த்துக்கள், அதாவது வெற்றி பெற நம்ம வந்து வாழ்த்துக்களை சொல்லுவோம். அது வந்து எல்லோரும் விரும்பும் திராவிடர்களாக அவர்களை மாற்றுவதற்காக அவர் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி அவர் போயிருக்கார். இல்ல அவர்களை சீர்திருத்தறதுக்காக போயிருக்கிறாருன்னு நினைச்சுக்கலாமா? அதுதாங்க மாற்றம். சரி சரி. அது மாற்றத்தை நோக்கினா மாற்றத்தை எதிர்பார்த்து மாற்றத்தை உண்டாக்க வேண்டி அங்க போயிருக்கிறார். அவருக்கு ஏமாற்றம் வருமா, மாற்றம் வந்து விடுமா நமக்கு தெரியாது. எப்படியும் அவர் சீர்திருத்துவார் திராவிடர்களை. திராவிடன் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டம் அவர் கட்டாயம் நமக்கு நம்ம சார்பா கொடுத்துறோம். சீர்திருத்திடுவார் எப்படி கட்டாயம் திராவிடர்களை. நீங்க வேணா பாருங்க, அடுத்த சில மாதங்கள்ல இந்த எலெக்ஷன் தேர்தலுக்குள்ள முதல்வர் துணை முதல்வர் தலைமையில, முதல்வர் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கேயாவது வெளியூர்ல இருந்தாலும் பரவாயில்ல, துணை முதல்வர் தலைமையில ஒரு 108 அதாவது பிராமணர்களுக்கோ மற்றவர்களுக்கோ உபநயன திருவிழா, அதாவது இந்த பூணூல் சூட்டும் விழா எஸ்வி சேகர் வந்து திராவிடன் கொண்டான், வெற்றி கொண்டான் வருது இல்ல, கங்கை கொண்டான் வருது இல்ல, திராவிடன் கொண்டான். ஆமா ஐயா எஸ்வி சேகர் அவர் வாழ்த்துக்கள் நம்ம வாழ்த்துக்களை சொல்லுவோம். அவர் எதை நினைத்து அங்கு சென்றாரோ அது நடப்பதற்கு நம்ம வாழ்த்துவோம். நல்லதுங்க ஐயா. ஒரு கடைசியா ஒரு சின்ன துணுக்கி கேள்வி. பேச்சில் இப்ப நீங்க சொன்னீங்க என் வீட்டு பக்கத்துலதான் ஆசிரியர் ஐயா இருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு பொதுவாக நாங்க எல்லாருக்கும் நாங்க தான் எழுதி கொடுத்தோம், எல்லாருக்கும் நாங்க தான் சொல்லிட்டு இருந்தோம், அப்போதுலேருந்து எங்கள் ஐயா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் எல்லாமும் குறுக்கு நெடுக்குமோ ஐயா தான்ன்ற மாதிரி இப்போ நீங்கள் எல்லாமும் அங்கே கேட்டுன்னு தான் வந்து பேசுகிறீங்களா இல்லையா? நான் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாரும் வந்து எங்கேயோ போயிட்டு வந்து அறிவாலயம்னு அறிவாலயத்துக்கு போனேன்னு சொல்கிறாங்க. இந்த திராவிடத்துடைய அறிவு வந்து இருக்கிற ஆலயமே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அவங்க சொல்லித்தரது தானே, அவங்க சொல்லி தந்தது தானே இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உண்மையான அறிவுக்கான ஆலயம் வந்து எங்க வீட்டு பகுதியில் தான் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லி நாசூக்காக நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். நல்லதுங்க ஐயா, நம்ம அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.